அதால ஆக்டராக இருக்கிறதால நான் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்றத மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கம்மி கிடையாது நான் சாப்பிட்றது. ஸோ யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாயில் எவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு வாட்டியும் எனக்கு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி உதவி தேடி நாடுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை போய் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இல்லையா? ஆனால் இதே வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களோ இல்லைனா வந்து இது மாதிரி உதவி கேட்டு வரவங்களுக்கோ ஒரு 10 ரூபா கொடுக்கறது நம்ம ரொம்ப யோசிப்போம். அது ரொம்ப பெரிய பணமாக நம்ம பார்ப்போம். ஆனால் இதே கோயிலுக்கு போனோம்னா ஒரு 500 ரூபாவோ, சர்ச் போனோம்னாலும் ஒரு 1000 ரூபாவோ ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்போம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்ம கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போதோ இல்லை எங்கேயாவது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும்போதோ அவங்களுக்கு கொடுக்கும்போது அது பெரிய பணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாறினா போதும். இது இந்த எப்படி சொல்கிறது, இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அது எவ்வளோ பேர் போய் சேரலாம் அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் செலவும் கம்மியாகிடும், மற்றவங்க உதவுறதும் அதிகமாகிடும். ஸோ அதுதான் நான் சொல்லிக்கிற விஷயம். ஸோ இந்த மொய் விருந்து மூலயமா நிறைய பேருக்கு நல்லது போய் சேருதுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக பார்க்குறேன். இது எங்களுக்கு இல்லை, அவங்க மூலயமா எங்களுக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸாக பார்க்குறேன். அண்ட் இது தொடர்ந்து நடக்கணும்னா நிறைய மக்கள் வரணும், நிறைய சப்போர்ட் வேணும். இது வந்து ஏதோ விளம்பரத்துக்காக இந்த விஷயம் நடக்குதுன்னு கிடையாது. இது இல்லாமல் பின்னாடி எவ்வளோ வேலை இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒரு நாள் நடத்தினா தான் வெளியில் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியறதுக்காக தான். இன்றைக்கி அப்படி தான் இருக்கு இல்லையா? மீடியா மூலியமாக தான் எல்லாருக்கும் போய் சேருது நல்லது பண்ணாலுமே. ஸோ அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மாதிரி ஒரு விஷயம், இப்போ என்ன மாதிரி ஆக்டர்ஸோ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸோ இது மாதிரி டிவி ஆர்டிஸ்ட்டோ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண மட்டும்தான் எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது. இல்லைனா வந்து யாருக்கும் தெரியறதில்ல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது யாருக்கும் டைம் இருக்காது. வந்து உதவணும்னு ஆசை, ஆனால் நான் காசு அனுப்புகிறேன் யாருக்காவது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் நிறைய பேர் தெரியாது. இப்போ ஆலன் தெரியும், ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு ஒரு என்ஜிஓ தெரியும், அக்ஷயா ஓல்ட் ஏஜ் ஹோம் தெரியும். ஸோ இது மாதிரி சில இடங்கள் வந்து நான் தொடர்ந்து பல வருஷமாக ட்ராவல் பண்ணுறதால இவங்க மேலே எனக்கு அப்போ தான் நம்பிக்கை எனக்கு வருது. ஸோ இது மாதிரி நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. சில என்ஜிஓஸ்லாம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அங்கே போய் அவங்க ஃபெசிலிட்டி, இப்போ ஒரு முதியோர் இல்லமோ அனாதை இல்லமோ இல்லைனா இது மாதிரி ஏதாவது ஒரு என்ஜிஓ இருக்கும்போது அங்கே போய் உதவுறதுக்கு போகும்போது அதுக்கு உண்டான நம்ம கொடுக்குற காசுக்கு உண்டான அங்கே ஃபெசிலிட்டி யாருக்குமே இருக்கிறது இல்லை. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவங்க வாழ்கிற சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அப்போ இந்த காசை வச்சு அவங்க என்ன தான் பண்ணுறாங்க? அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் மினிமம் சப்போர்ட் தான் வரும். இது மாதிரி நிறைய பேர் பண்ணுறவங்களும் நிறைய பேர் தன்னார்வலர்களும் இருக்காங்க. ஸோ ஆனால் சில இடங்கள் மட்டும்தான் கரெக்டாக அவங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு உண்டான விஷயம் போய் சேருதுன்றது வந்து நம்பிக்கை வருது சில இடங்களில் மட்டும்தான். அது மாதிரி தான் ஹெல்ப் பண்ணாங்கிறோம் நான் பார்க்குறேன். தொடர்ந்து எனக்கு தெரியல எப்படி டயர்டாக ஆக மாட்டேன்றாங்க, எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படி தான் இது எவ்வளோ வருஷமாக வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியும். அதுவும் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஒன்றுலேருந்து வளர்ந்து போயிட்டே இருக்குது. இது எல்லாருக்கும் பிளாட்ஃபார்ம் இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, அவங்க பெட்ஷீட்ஸ் கொடுக்கறதுலேருந்து, அப்புறம் லெப்ரசி பீப்புள் அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இப்போ ஸ்கூல் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து ஒரு விஷயமா வளர்த்துட்டே போகிறாங்க. இத்தனைக்கும் அவங்க மேன் பவர்லாம் ஒன்றுமே கிடையாது, வாலண்டியர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் யாரோ எது மூலியமாகவும் உங்கள் மூலியமாக வந்து இந்த மக்களுக்கெல்லாம் சேரணுன்றது வந்து உங்களுக்கே பெரிய பிளெஸிங்ஸாக நான் பார்க்குறேன். அதில் ஒரு சின்ன பங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் டு பீங் பார்ட் ஆஃப் திஸ். நீங்களும் தொடர்ந்து எல்லா வருஷமும் நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே மட்டும் இல்லை, எங்கே யாரை பார்க்குறீங்களோ மனசார உதவுங்க. இல்லைனா அட்லீஸ்ட் 4 வார்த்தை நல்லதாக பேசுங்க, அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ கிவ் யூ டைம், கிவ் யூ ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் காசு பண்ணலாம் இருந்தால் கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. பட் தேங்க்ஸ் அகெயின் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் காட் பிளஸ். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. சார் ஒரே உங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது சார், இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இதை பற்றின சின்ன மூமெண்ட்ஸ். இது தொடர்ந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, என்னோட பர்த்டேக்கு உண்டான விஷயம் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. என்னென்னா எங்கள் அம்மா எங்கேயோ சொல்லி வளர்த்தாங்களோ என்னன்னு தெரியாது. பட் எனக்கு வந்து அது ஒரு சின்ன ஆசை, எனக்கு எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அரக்கோணத்தில் வளர்ந்த பையன், பெருசானா வந்து பங்களா, பீச் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸ் அப்படி தான் நானும் கனவுலாம் கண்டு வந்தேன். பட் ஆனால் வளர்ந்த பிறகு இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நான் பொருள்லாம் வாங்கலைனாலுமே அந்த அந்தஸ்தில் கிட்டத்தட்ட நான் இருக்கேன். நான் ஆசைப்பட்டது என்னால் பண்ண முடியும், நினச்சா என்னால் ஒரு சொகுசு கார் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. நான் ஓட்டுறது செகண்ட் ஹேண்ட் கார் தான், நான் வாழ்கிறது வாடகை வீடு தான். எங்கள் ஊரில் வேணால் எங்கள் அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வீடு கட்டி அவருக்கு சொந்த வீடுன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன், எவ்வளோ சம்பாதிச்சாலுமே எவ்வளோ சேர்த்தாலுமே அது நம்மளோட முடிஞ்சிடும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது பகிர்ந்தோன்னா அந்த சந்தோஷம் அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்குறோம் இல்லையா, அதுதான் உண்மையான சொத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நாளைக்கு இப்போ எங்கள் அம்மா ரீசெண்டாக இறந்தாங்க.
அவங்க ஆசை மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு. அவங்க அந்த ஆசை வந்து என் மூலியமா போயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம என்னை வரைக்கும் இருப்போம், அந்த பொருள் நம்ம கிட்ட எப்போ வரைக்கும் இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு வாட்டி நம்ம கிட்ட இருக்கிறது பகிர்ந்தோன்னு வச்சுங்களேன், அந்த சந்தோஷம் எப்பயுமே இருக்கும். நம்ம இல்லைனாலுமே அவங்க மனசுல இருக்கும். ஸோ அந்த விஷயமா தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்காக பண்ணல அண்ட் அவங்களுக்காக பண்ணல. இது ஒன்னஸ்ன்ற விஷயம் நான் எப்பயுமே எல்லாரும் ஒன்று அப்படின்ற விஷயம் நான் எப்பயுமே நம்புவேன். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ அந்த இடத்துல அவன் அந்த குட்டி பையனா நான் என்ன பார்க்குறேன், இந்த இடத்துலையும் நான் என்ன பார்க்குறேன், எல்லாமே நம்ம தான். ஸோ ஏதோ சூழ்நிலையால அவர் அங்கே வாங்குற இடத்துல இருக்காரு, நான் கொடுக்குற இடத்துல இருக்கேன். ஆனால் இதே நிலைமையில நானும் இருந்திருக்கேன். ஸோ அப்படி தான் நான் எனக்காக நானே உதவுற வேலையாக நான் இதை பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ. சார் கண்டிப்பா இந்த நிலைமை மாதிரி அந்த பையன் நாளைக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணுன்ற நிலைமை மாறும்ன்ற ஒரு நம்பிக்கையை நீங்க விதைச்சிருக்கீங்க சார். ஸோ ரொம்ப ஹாப்பி சார். Thank you, அண்ட் thank இப்போ you. இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து நாங்க ஒரு மொமெண்ட்டை வந்து கொடுக்க போறோம் சார், உங்களை ஹானர் பண்ற விதமா. அண்ட் நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்க ஹெல்ப் பண்ண பீப்புள்ஸ், லெப்ரசி பீப்புள்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஹானர் பண்ண வராங்க. ஓ, ஸோ தேங்க்யூ. ப்ளீஸ் உங்களால இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்குள்ள அவங்களும் வாழ்ற மாதிரி ஒன்று தோணுது. என்னோட பிரதிபலிப்பா தெரியுது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியுது. கரெக்டா சொன்னீங்க. தேங்க்யூ so much சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு கொலாஜ், என்னோட ஒரு மிரர் இமேஜ்ல அவங்க எல்லாம் பிரதிபிம்பமா தெரியுறாங்க. யா, ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும் சார். சொல்லுங்க. வாழ்க்கையில என்னைக்காவது நீங்க பசினால ஏற்பட்ட ஏங்குன ஒரு சில நாட்கள் எதுவும் இருக்கா? அதுக்கான மொமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஏதாவது நாள்லாம் சொல்ல முடியாது. பல மாசம் கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா நான் இங்க சென்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, சின்ன ஊர்ல தான் வளர்ந்தேன். படிச்சு முடிச்சு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். துபாய் போனேன், ஒர்க் பண்ணேன், லோன்லாம் முடிச்சேன். திரும்பி இங்க சென்னைக்கு வரும்போது வீட்டுல காசு வாங்குறதுக்கு தைரியம் இல்லை. படிச்சு முடிச்சாச்சு, இன்னுமா வீட்டுல வாங்கணுன்ற ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, கர்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈகோ. அந்த மாதிரி நான் அப்பா கிட்ட வாங்கக்கூடாது, வீட்டில் சொல்லக்கூடாது, ஜெயிச்சுட்டு தான் வந்து வீட்டில் சொல்லணும். சினிமா ட்ரை பண்ண டைம் அது, எல்லாத்தையும் விட்டுட்டு. ஸோ அதனால சினிமா ட்ரை பண்ணும்போது எல்லாத்தையும் விட்டு இங்கே சென்னை வரும்போது பல ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் தான் எனக்கு வந்து இடம் கொடுத்தாங்க தங்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வேளை சாப்பாடு அவங்க வந்தால் வாங்கி கொடுப்பாங்க. மிஞ்சி லைக் அப்பாவோட பேங்க் கார்டு என்கிட்ட இருக்கும். எமர்ஜென்சின்னா மட்டும், அதுவும் ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும், இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் நான் எடுப்பேன். ஸோ கிட்டத்தட்ட பல நாட்கள் வந்திருக்கேன். அதனால தான் இன்னைக்கு கூட பக்கத்தில் யாராவது தட்டில் வேஸ்ட் பண்ணால் கூட அதை விட மாட்டேன், எடுத்து நான் சாப்பிட்ருவேன். அப்படி தான் நான் இருப்பேன். ஸோ அதனால எல்லாம் கேட்பாங்க, எப்படி ஜிம்லாம் போறீங்க, டயட் இருப்பீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. சாப்பாடு இருந்தால் போதும், டயட்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஸோ அது இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த டயட்லாம் சும்மா அப்படின்ற விஷயம் அப்படி கஷ்டப்பட்டா எல்லாருக்குமே உண்மையா தெரியும். சூப்பர் சார். சார் இப்போ அன்னைக்கு உங்களோட ஹோப்பா இருந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணீங்க. இப்போ நாளைக்கு உங்களுடைய ஹோப்பா இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பண்ணோன்னா நாளைக்கு தானா வந்துடும் நான் நினைப்பேன். அவ்வளோதான். இந்த அன்பு போதும் இல்லையா, இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. இன்னைக்கு பண்ணக்கூடிய சக்தி நாளைக்கு இருந்தால் அது பெரிய ஒரு பிளெஸிங்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ அது தொடர்ந்து இருந்தாலே போதும். நன்றி. இதோட முக்கியமான விஷயம், நம்ம கொடுக்கறத அவங்க வாங்குறாங்க இல்லையா, அதுதான் பெரிய மனசு. ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், அது ஏதோ ஒரு வியாபாரமோ இல்லைன்னா அது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காகவோ இது பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு பயம் இருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் நம்ம கொடுக்கறதும் ரிசீவ் பண்றதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணி அவங்களோட ஃபேமிலியா நம்மளை சேர்த்துக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் ஆலனோட போகும்போது பார்ப்பேன், அங்கே ஃபுட் கொடுக்கறதோ, பெட்ஷீட் கொடுக்கறதோ, ப்ரொவிஷன் கொடுக்கறதோ, இதை தாண்டி அவங்களோட ஒரு ஃபேமிலியாக போகும்போது, எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா, எங்கே உன் பசங்க எங்கே, இன்னைக்கு வரலையா, ஸோ எப்போ வருவேன், அடுத்தது எப்போ வருவேன், இதுதான் இருக்கும். என்ன கொண்டு வந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ சில பேர்லாம் நான் ரொம்ப பெருசாக மதித்தது எப்போன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பெசநகர் சைடில் வந்து ஃபுட் ட்ரைவ் போயிருக்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தோம். 2-3 பேர் வந்தாங்க, வந்துட்டு கொடுத்தா வேணான்னாங்க. சரி ஏன் வேணான்னா, நான் இப்போ தான் சாப்பிட்டோம் வேணாம் அப்படின்ற விஷயம். ஸோ அந்த மாதிரி போதுன்ற மனசு வந்து இல்லாதவங்க கிட்ட கூட இருக்கு அப்படின்றது வந்து நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா பொதுவாகவே என்ன கொடுத்தா எல்லாமே வாங்கி வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு லெசனாக நான் பார்த்தேன். சூப்பர் சார். தேங்க்யூ. ஒன் மோர், நம்மளோட ஸ்க்ரீன்ல வந்து ஒரு போட்டோ வரப்போகுது. அந்த போட்டோல நெக்ஸ்ட் இயர் நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கர்ல நீங்க யார கூட்டிட்டு வருவீங்க அப்படின்ற நேம் வந்து டேக் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியோட இன்னும் கொஞ்சம் பிகர் ஆகணும். அது இந்த 2 பேர்ல நீங்க யார கூட்டிட்டு வருவீங்க நெக்ஸ்ட் இயர்? முடிஞ்சா 2 பேரையும் கூட்டு வரேன். சூப்பர் சார். யா ஷூர்.
தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ராமிஸ் சார். Thank you, சூப்பர் thank சார், you. தேங்க்யூ Thank ஸோ you, மச். thank you. உங்களோட பொன்னான நேரத்துக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து எங்க எல்லாரையும் அழகுபடுத்திருக்கீங்கன்னு நாங்க ரொம்ப நினைக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்களுமே வந்து ஒரு சில பேரை ஹானர் பண்ணணும் சார். ஸோ அந்த okay, ஒரு sure, sure. தருணத்துக்கு வந்துட்டோம் இப்போ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இயர் அண்ட் ஆலன். தொடர்ந்து இது நிறைய வருஷம் பண்ணோம். அண்ட் டு ஆல் த வாலண்டியர்ஸ் அண்ட் இது தவிர்த்து நீங்கள் தனியாக உதவி பண்ணாலுமே உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் டு ஆல் த மீடியா பீப்புள், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இயர் சப்போர்ட்டிங் திஸ் கிரேட் காஸ். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். உண்மையாகவே இந்த மனிதம் அப்படி ஹியூமனிட்டி அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளெஸிங்ஸ். ஏன்னா இன்னைக்கு சின்ன வயசுலேருந்தே வளரும்போது எல்லாருக்கும் சொல்லி வளர்க்குறது வந்து நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும், நீ தான் பெஸ்ட்டாக வரணும், உன் சொந்தக்காரங்களோட நீ தான் இப்படி இருக்கணும், பக்கத்து வீட்டோட நீ தான் இப்படி நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறதால எல்லாருமே எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலையோ சுயநலமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம அன்லர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது அதை மறக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலமை நாளைக்கு நம்ம போக மாட்டோம் அப்படின்றது நிச்சயம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் ஃபார் த மீடியா பீப்புள், கண்டிப்பாக இது ஈவெண்ட் தவிர்த்து உங்களுக்கு என்கிட்டயும் சில விஷயம் கேட்கணும்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு உண்டான விஷயம்னா, இப்போது கேம் ரிலீஸ் ஆச்சு. எதிர்பார்க்காம ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்னு நான் சொல்வேன். நம்பர் 1 இந்தியாவில் த கேம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு. அது இன்னைக்கு வந்து டாப்பில் இருக்குது. ஸோ அவங்க பண்ண ஃபஸ்ட்டு தமிழ் வெப் சீரிஸ் கண்டிப்பாக இன்னும் நிறைய ஓப்பனிங் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் நிறைய கண்டென்ட்ஸ் அவங்க வந்து ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணும்போது சொன்னாங்க இது மாதிரி தமிழ் கண்டென்ட்ஸ் வருதுன்னு. எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ விஷிங் தம் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் டு நெட்ஃப்ளிக்ஸ் ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அது தவிர்த்து இப்போது துரை சார் இப்போது படம் முடித்தேன் ரீசெண்டாக தமிழ், மோஸ்ட்லி டிசம்பர். அண்ட் தெலுங்கு சாம்பியன் சொல்லி ரீசெண்டாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, டிசம்பர் ரிலீஸ் பண்ணுறதா. வைஜெயந்தி மூவிஸ் அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு படம் முடித்தேன். அண்ட் தட் வில் பி மை ப்ராப்பர் தெலுங்கு பிரேக், எனக்கு என்னோட டெபியூவாக இருக்கும். ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போது சார்பேட்டா 2 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுன்னா கையோட இப்போ ஆரம்பிக்கிறதா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி ஃபஸ்ட்டு படத்தை சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அதையும் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இப்போது நெக்ஸ்ட் ரிலீஸ்ன்னா எனக்கு தெரிஞ்சு பிசாசு 2 இருக்கு. ஆனால் அது எப்போ நடக்கும்னு தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வித்தார்த் கலை ஒரு படம் பண்ணியிருக்கோம், மூன்றாம் கண்ணன் சொல்லி. ஸோ அந்த படமும் பிஸ்னஸாக போயிட்டுருக்கு இப்போ டாக். அது தவிர்த்து ஆர் கண்ணன் சாருக்கு வந்து ஒரு ஃபேண்டசி மூவி பண்ணியிருக்கேன். அது ஒரு கிட்டத்தட்ட இந்த மாயாஜாலம், புதையல் தேடி போகிற விஷயம், குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை. ஸோ அந்த படம் இருக்குது. ஸோ நானும் ஆண்ட்ரியா அதுக்கப்புறம் we did a மூவி வித் பாபி மாஸ்டர், அதுவும் சுஜாதா அவங்க ப்ரொடக்ஷன், அந்த மேமோட ப்ரொடக்ஷன். கிட்டத்தட்ட நல்ல லைன் அப்ஸ் இருக்குது இந்த வருஷம். ஆனால் என்ன சினிமா கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகிறதால எல்லாமே ரிலீஸ்க்காக பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா சைடில் வந்து இப்போ சேட்டலைட் சைடில் சப்போர்ட்டோ, ஓடிடி சைடில் சப்போர்ட்டோ முன்னாடி மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஷேரிங் அந்த மாதிரிலாம் விஷயம் போயிட்டுருக்கு. ஒரு பெரிய டிரான்சிஷன் பீரியட் போயிட்டுருக்கு. பட் இந்த டைமில் நல்ல மூவிஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நம்பிக்கை என்னென்னா நல்ல படங்கள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் கிரேட் சப்போர்ட். நான் எல்லாரோடைய ஆர்டிகல் படித்தேன் கேம் இன்டர்வியூக்கு அப்புறம். அண்ட் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. இன்னும் நிறையா சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் மற்ற ஆட்கள் வந்து நம்ம பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட குட் டீடை பண்ணிகிட்டே இருங்க. நாங்களும் நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கோம். நன்றி, தேங்க்யூ. ஹெல்ப் ஆன் ஹங்கர் சார், ஏன்னா இது வந்து நாங்கள் கடந்த 6 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாலை ஓரமாவோ வீடு இல்லாமலோ ஒவ்வொரு மக்களும் பசி கொடுமையை தவிர்க்கணும், அவங்கள்ட்ட பசி ஆற்றணும் அப்படின்றதான் முக்கியமான குறிக்கோள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா ஹாய், சந்தோஷ் ஹாய் பிரதர். ஹெல்ப் ஆன் ஹங்கர் அப்படின்றது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி தெரியும்னா, நான் வந்து 2020 லாக்டவுன் நடக்கும்போது வந்து எனக்கு அபிஷேக்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கஷ்டமாக இருக்குது இந்த டைமில். ஸோ ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு சொல்லி ஒருத்தர் ஆலன் சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து கோவிட் டைமில் வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை வந்து பண்ணுறாங்கன்னும் போது ஃபர்ஸ்ட் இது சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இம்மீடியட்டாக அவருக்கு வந்து காசு அனுப்பிச்சி விட்டேன். அவர்கிட்ட பேசினது கூட கிடையாது ஃபோனில். அப்போ
எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக வந்து அதோட கனெக்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக திருப்பி ஐஸ்வர்யா அண்ட் எங்கள் ஒய்ஃப் 2 பேர்னாலையும் வந்து அகெயின் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் அவங்களோட சேர்ந்து போய் ட்ராவல் பண்ணி சிட்டி ஃபுல்லாக என்னை கூப்பிட்டு போய் என்ன நடக்குது, யார் யார் எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க, எப்படி சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எப்படி ஒரு பெட்ஷீட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதோ ஸோ காட்டும்போது எனக்கு அன்றைக்கி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஐ தாட் வி ஷுட் ஆல் பி அ பார்ட் ஆஃப் திஸ். இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து எல்லாருமே வந்து ஒரு பங்காக இருந்து நம்மளால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு அது 35 ரூபாவோ 20 ரூபாவோ 50 ரூபாவோ நம்ம வந்து பண்ணணுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு அது தேவை நம்ம ஊரில். ஸோ தேங்க்யூ ஆலன் ஃபார் கிவிங் திஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப நன்றி. மறக்க மாட்டேன் இது என்றைக்குமே. இந்த ஒரு நைட் வந்து ஐ நெவர் ஃபர்கெட். இந்த மாதிரி பல நாள், பல ராத்திரிகள், பல பகல்கள், எல்லா நேரமும் வந்து நான் பங்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வில் மேக் இட் மச் பெட்டர் அண்ட் மச் மோர் கிரேட்டர், திஸ் பிளேஸ் கிரேட்டர் ஃபார் பீப்புள் டு லிவ். ஸோ ஆல் த பெஸ்ட். ஹெல்ப் ஆன் ஹங்கர் ஃபுல் டீமுக்குமே வந்து விஷிங் யூ கைஸ் அ வெரி வெரி குட் லக். அண்ட் இதுக்கு வந்து ஐஷு வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷீ இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். அவளுக்கு ஜென்ரலாகவே வந்து ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தி. ரொம்ப வருஷமாக வந்து ஷீஸ் பீன் டூயிங் திஸ். அது மட்டும் இல்லை, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஷீஸ் பீன் ஹெல்பிங். அது பர்சனலாக அது நான் வேறு இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயம், அது நான் பேசுவேன் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஐஷு, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ். உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஏன்னா நீங்களும் வந்து ஒரு பங்காக இதில் வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா எதுவோ ஒன்று பண்ணி இன்னைக்கு வந்து அந்த காசு வந்து எல்லாருக்குமே போய் ஒரு சாப்பாடாக சேருன்றதுனால வந்திருக்கீங்க. ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி குட் லக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை ஹானர் பண்ணுறதுக்காக நம்மளோட டீம்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, விஷுவலி சேலஞ்ச் பீப்புள். பட் எஸ், நீங்கள் உதவி செஞ்சவங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அன்பு பரிசாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறது. இங்கே வந்திருக்கீங்க, நிறைய பேர் சாப்பிட போகிறாங்க நிம்மதியாக. அண்ட் மாலை போட்டு நிறைய பேரை நினைக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிரியாணி ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். பட் ஒரு நல்ல மனசு இருந்தால் போதும், அது மகாத்துக்கு இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மகாத். ஹெல்ப் ஆன் அங்கே டீம்லேருந்து, ஆலன் கிட்டேருந்து நாங்கள் எல்லாருமே ஹோல் ஹார்ட்டட்லி, ஏன்னா திஸ் மீன்ஸ் அ லாட் டு அஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்மால் கிஃப்ட் ஃப்ரம் அஸ். இது வந்து நெல், அந்த ஜார்ல இருக்க நெல் வந்து விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியா பெறப்பட்ட ஒரு விஷயம். இருந்து பெறப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து எங்களோட அன்பா உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எங்களோட சின்ன மொமெண்ட் ஆஃப் நன்றி. நீங்க எத்தனையோ மக்களுக்கு ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலமா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் சின்ன அந்த போட்டோ ஃப்ரேமும் எங்களோட டோன் ஆஃப் லவ். கண்டிப்பா இந்த விஷயம் இன்னும் பல பேருக்கு இன்ஸ்பைரிங்கா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் நமக்கு உதவி பண்ண வருவாங்க. அவங்க மூலமா நிறைய பேரோட பசி ஆவாரம் அப்படின்றதுல எந்த ஒரு சார் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம எஸ்டிஆரும் வருவாரு, நம்ம ஃபேமிலியில இணைய போறாரு அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க சார். ஒரு நல்ல நண்பன், நல்ல மனிதன், ஹெல்ப் ஆன் ஹங்கர் மாதிரி அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு தேவை. தேங்க்யூ. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட சிம்பு சார் வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர்ல இணைய போறதுக்கு. ஓகே ஹரிஷ். யா அதுக்கு முன்னாடி நல்ல பையன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப வருஷமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காப்புல. அண்ட் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஹரிஷ் ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஹீஸ் பீன் ஹெல்பிங் அ லாட் ஆஃப் பீப்புள்னு. ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஹரிஷ் as well. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் மகிழ்ச்சி பட்டினருக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி சார். நண்பர்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த டைம் எடுத்து இங்கே வந்ததுக்காக நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் மை செலிபிரிட்டி கெஸ்ட், ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், ஃபெலோ விஷர்ஸ், டோனர்ஸ், வாலண்டியர்ஸ் அண்ட் த மீடியா டீம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் ஆன் ஹங்கரில் மாற்ற முடியுதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் ஆஸ் அ டீம் டுகெதர் ஆனதால் தான். எல்லாருமே சொல்கிறது ஸ்ட்ராங்கர் டுகெதர்னு வாங்கலை. ஸோ அந்த மாதிரி ஆன ஒரு விஷயந்தான். அதில் என்னோட செலிபிரிட்டி நண்பர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள், அண்ணன்கள்
அண்ணா அண்ணெல்லாம் எனக்கு டெய்லி ஆல்மோஸ்ட் லிட்டரலி கால் பண்ணார் இந்த ஈவெண்ட் நடக்கும்போது. கோபிண்ணா டேய் என்னடா ஆச்சா ஆச்சா அப்படின்னு. ஸோ எவ்ரிடே அந்த அக்கறை எடுத்துகிட்டு இருந்தது. சந்தோஷ் ப்ரோ நெக்ஸ்ட் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு சே பிகாஸ் மோர் தென் த செலிபிரிட்டி ஃப்ரேம் த லவ் தட் தே ஹாவ், அந்த அன்பு. இவனுக்கு என்ன ஆகும், அவங்க என்னமோ ஒரு ஓட்டத்தில் இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த நேரத்துலேயே கால் பண்ணி ஆச்சா இல்லையா அப்படின்றது. ஐஷுவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் கூட்ட என்ன ரோஸ்ட் பண்ணுவாங்க போன டைம் மாதிரி, என் குடும்பத்தில் பிரச்சனை ஆக்கி விட்டுட்டு போவாங்க. ஸோ ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஹெல்ப் பண்ணாங்க மூலமாக பழகி, ஷீ நோஸ் மீ இன் அண்ட் அவுட், நாங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன நடக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது ஆஸ் அ கெஸ்ட்டாக வரும்போது ஷீ டோல் மீ ஒன்லி ஒன் திங், இதில் ஏன் என் ஃபேஸை போட்டு ஆஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கும்போது வில் தட் நாட் பி மேக்கிங் மோர் டிஃப்ரென்ஸ்னும் போது ஐ யூ ஷுவர்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன். பிகாஸ் நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னும் போது ஆமாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது it is not easy. As a person it is not at all easy, because as a human being or as an actor or as a celebrity you coming and endorsing yourself for a brand, because நாங்கள் என்ன பண்ணுறோமோ that reflects on you. ஸோ அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது it's out of nowhere. Thank you, I'm always humble and grateful. No words to say. மஹத் ப்ரோவுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது பிராச்சி மேம். அவங்கள தான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி அவங்க ஷி வாஸ் சர்ப்ரைஸ் வித் லாட் ஆஃப் திங்ஸ். அவங்க வீட்டு வாசல் முன்னாடியே 2-3 பேரை பார்த்துட்டு நானும் இங்கே தான் இருக்கிறேன் பட் எனக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்ததுன்னு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரோ பிளாங்கெட் ட்ரைவ் வந்தாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் டுகெதர் என்னால் நம்ப முடியல. அதுக்கப்புறம் வி ஹேட் அ கான்வர்சேஷன் மோர் தென் 35 minutes ஆன் த கால் ஆஸ்கிங் என்ன அடுத்தது பண்ணலாம். அந்த பிளாங்கெட் ட்ரைவ் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ஒரு 1:30 மணி 2 மணி. இந்த பிளாங்கெட் ட்ரைவ்லாம் பொறுத்த வரைக்கும் 6 மணி 7 மணிக்கெலாம் கிடையாது. ஐஸ்வர்யா இருக்கட்டும், சந்தோஷ் ப்ரோவாக இருக்கட்டும், மஹத் ப்ரோ எல்லாருமே வந்த பிளாங்கெட் ட்ரைவ்லாம் நைட்டு 2-2:30 மணி ஆகும் முடியறதுக்கு. ஸோ அது வேற ரோட்டில் இருந்து அடுத்த நாள் காலேஜ் ஷூட் போனாலும் பரவாயில்லன்ட்டு இருந்து பண்ணிட்டு போவாங்க. அது முடிச்சுட்டு அவர் அவ்வளோ நேரம் பேசினார், என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம். ஏன்னா இந்த பிளாங்கெட்ன்றது ஒரு சாதாரண விஷயம், அந்த பிளாங்கெட் எப்படி ரீச் ஆகாமல் இருக்குது, அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுமேனு. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் அ பிக் தேங்க்ஸ் டு மை டோனர்ஸ். ஃபர்சானா இந்த ஈவெண்ட்டை பாதிக்கு மேலே தூக்கி பிடிச்சிருக்கிறது ஒரே ஆள் தான். நிறைய பேர் கேட்பாங்க எப்படி இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ணுறீங்க ஆனால் ஸ்பான்சர்ஸே இல்லைன்னு. அதுதான் ஸ்பான்சர்ஸு, அதுதான் அன்பு. ஏன்னா அவங்க வேற, அதாவது எப்படி சொல்லணும்னா ஷீ வுட் ஹவ் ஆஸ்ட் மினிமம் ஒரு 1000 people, ஈஸிலி 1000 people அவங்க ரீச் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ ஃபண்ட்ஸை ரேஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது என் நண்பன் ஷமீர் எங்கே இருக்கான்னு தெரியல, ஹி ஹஸ் கம் ஆல் தி வே ஃப்ரம் சிங்கப்பூர். அவனும் அதே தான், இங்கேருந்து ரேஸ் பண்ணாமல் அங்கேருந்து ரேஸ் பண்ணான். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு ஆங்கிளில் தே ஹவ் டன் மேஜிக்ஸ். அந்த மேஜிக்ஸாக எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த 6 years ஆஃப் ஹெல்ப் ஆனாங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் மை வாலண்டியர்ஸ். ஏன்னா என் வாலண்டியர்ஸ் எப்படின்னா தே ஆர் மை பேக் போன். இன்றைக்கி நான் வேணா இங்கே நிற்கிறேன் பட் ஐ எம் நாட் த பர்சன் பிஹைண்ட் எவ்ரி திங். தீஸ் பாய்ஸ் ஆர் த மேஜிக்ஸ் பிஃபோர் எவ்ரி திங். பாய்ஸ் ஒரு நிமிஷம் முன்னாடி வர முடியுமா ப்ளீஸ்? ஆல் த வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் ஆன் ஸ்டேஜ்க்கு வாங்க. நீங்க இல்லாம கண்டிப்பா எங்களால இதை கூட அவங்க வந்துட்டு ஸ்டேஜுக்கு வரும்போது எனக்கு அங்க வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான பர்சன்ஸ் இவனுங்க எல்லாருக்கும் எப்படின்னா இந்த 6 வருஷமும் வருஷம் ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இது. ஸோ இந்த கல்யாணத்தில் எல்லாரும் நல்லா வந்துட்டு போனாங்களா, அந்த பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் தான் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் இங்கே வந்து நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவோம் இந்த ஈவெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும். ஐஷு as a brand ambassador I want you to be here. ப்ளீஸ் கம் மேம். இதுதான் இது ஒரு பாதி, மீதி எங்கெங்கயோ இருக்கானுங்க. பட் as a team we are all grateful to you because you are the one who made it much bigger. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 6 years ஆலன் இஸ் பீன் டூயிங் திஸ் மொய் விருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. பட் இதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்தது. நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய மக்கள் இருப்பாங்க, கூட நிறைய சுற்றி நிறைய ஆட்கள் வருவாங்க. ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஒரு ஹெல்ப் கேட்கும்போது நிறைய பேர் வருவாங்களான்னு தெரியாது. அதில் முக்கியமாக அந்த டைமில் வரவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க நம்ம லைஃப்பில். அந்த மாதிரி இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கருக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயந்தான் புரிஞ்சுது எனக்கு. ஒரு 5000 பேருக்கு பிரியாணி போடணுன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தொகை தேவைப்படும் அப்படின்றது ஒரு ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலாக
நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு 25 பேருக்கு பிரியாணி போட்டால் ஒரு 3 கிலோ பிரியாணி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஒரு 5000 பேருக்கு போடணுன்னா இல்லை அவங்க இருக்கலாம், பரவாயில்ல. ஓகே, பட் அந்த டைமில் வந்து இப்போ எனக்குமே வந்து நான் யார்கிட்டயாவது ஸ்பான்சர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நான் சொல்கிறது சின்ன ஆட்களே கிடையாது, அவங்க எல்லாருக்குமே நம்மளும் உதவி செஞ்சுருப்போம். ஆனால் வந்து அந்த டைமில் நம்ம கேட்கும்போது ஒரு சேரிட்டி, ஒரு நல்ல விஷயத்துக்கு கேட்கும்போது அவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஹெல்ப்பும் பண்ணல. அதுதான் உண்மை, ரியாலிட்டி. ஆனால் இன்னைக்கு வந்து whoever is supported, whoever is given the funds, அவங்களுக்கு நிஜமாலே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. பீங் அ செலிப்ரிட்டி, எனக்கு நிறைய பேரை தெரியும், உங்கள் எல்லாருக்குமே ஐ மீன் ஜென்ரலாகவே பீங் அ செலிப்ரிட்டி, நார்மல் பீப்புள் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும், பட் செலிப்ரிட்டியாக இருக்கும்போது நம்ம நிறைய பேர் தெரியும். ஆனால் அந்த ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. தேங்க்யூ ஆலன். எனக்குமே வந்து ட்ரூ கலர்ஸ் ட்ரூ ஃபேஸ் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த நாட்டில் யாரும் உதவி பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஆளுங்கங்க, நிஜமாக சொல்கிறேன். உதவி பண்ணுற ஒரு நண்பர் இருந்தாலுமே அவங்கள தயவு செஞ்சு விட்டு போயிடாதீங்க. அவங்க தான் வந்து லைஃப்பில் நிஜமாலே ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் எனக்கு டீச் பண்ணது. அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஃபுட் டொனேஷன் இஸ் த பிக்கெஸ்ட் டொனேஷன் தென் எனிதிங், மோர் தென் எனிதிங். நம்ம யாருக்கு என்ன தானம் பண்ணாலுமே ஒரு அன்னதானம் மாதிரி வராது. அந்த அன்னதானம் வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமாக பண்ணும்போது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஹேலன் ஃபார் டூயிங் திஸ் அண்ட் பிரிங்கிங் திஸ் ஃபார் 6 years. இந்த பிராண்ட் அம்பாசிடர் இது எல்லாமே பக்கத்தில் வச்சுட்டு ஐ ரியலி ஃபீல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காகவே டு பி பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ஒரு ப்ரௌடாகவே நான் சொல்லிப்பேன், ஆமாயா நான் ஹெல்ப் ஆன் ஹங்கரில் ஒரு மெம்பராக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ இறங்கி ஐ ஆல்சோ வாண்ட் டு பி ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர். எப்போவுமே வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வரதை விட இன்னைக்கு இந்த டிஷர்ட் போட்டு வரும்போது ரொம்ப பெருமையாகவே இருக்குன்னு சொல்லுவேன். இட் கிவ்ஸ் மீ ப்ரைட், ஹானர் டு வேர் திஸ் டிஷர்ட் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், பெரிய பெரிய அமௌண்ட்டு பெரிய பெரிய தொகை ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு அவசியமே கிடையாது. நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏதாவது ஒரு 5 ரூபா இருக்கட்டும், 10 ரூபா இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்சது உதவி பண்ணிகிட்டே இருக்கலாம். பிகாஸ் திரும்பி பார்த்தா லைஃப்பில் நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்றதுக்கு யோசிக்கிறதுக்கு கூட ஒன்றுமே இருக்காது. அண்ட் இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போமா அப்படின்றது ஒரு கேரண்டி கூட இல்லை. ஒரு நல்லது பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம இல்லைனா கூட ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமாக தருது. இன்றைக்கி இத்தனை பேருக்கு பிரியாணி போய் சேரப்போகுதுன்னா உங்கள் எல்லாருக்குமே whoever has got the tickets, இந்த 399 rupeesக்கு யார் யார் டிக்கெட் வாங்கினாங்களோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட். ஒரு 400 ரூபா, ஒரு 399 அப்படின்னு ஒரு சாதாரண விஷயமா இல்லாமல் நீங்கள் எல்லாருமே இந்த காஸ்க்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி ஃபார் ஆல் த ஸ்பான்சர்ஸ். அண்ட் தேங்க்யூ மஹத் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. நான் சொன்னதுக்கு வந்திருக்கீங்க. அண்ட் கோபி அண்ணா இஸ் தேர் எவ்ரி இயர். சந்தோஷ் இஸ் ஆல்வேஸ் பீன் பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு மனசார நான் வந்து இது நீடிக்கணும் அப்படின்னு நினச்சி விஷிங் ஆலன் அண்ட் ஹெல்ப் ஆன் ஹங்கர். வேறு எதாவது பேசணுமா ஆலன்? லாஸ்ட் டைம் நான் அந்த ட்ராவல் பற்றி சொன்னேன். உங்கள் வைஃப் எங்க போயிட்டாங்களா? எங்களுக்கு இன்னுமே இருக்கு மேம். நான் வேணா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஒரு அழகான நேரத்தை கொடுத்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலாக. தேங்க்யூ டவுன்ஸ் ஆஃப் மெட்ராஸ், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர், ரொம்ப கூலாக பிரசன்னாக கிடையாது, லைட்டாக ரோல் ஆயிடுச்சு சார். நான் வெறும் நிவாஸ் தான். நிவாஸ் தான் சார் சொன்னேன், இதாகிடுச்சு. வேறு நோ ப்ராப்ளம். இது நிறைய இடத்துல நடக்குது ஆக்சுவலி. ஸோ ஒன் அனதர் டைம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்ப் ஆன் ஹங்கரோட மொத்த டீமுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு சர்வீஸை வந்து இவ்வளோ வருஷங்களாக வந்து தொடர்ந்து பண்ணுறது ஐ திங்க் இட் இஸ் இம்பாசிபிள். அண்ட் இவங்களை ஃபஸ்ட் நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா லாக்டவுன் டைமில் இவங்க தே ஸ்டார்டட் ஹெல்பிங் லாட் ஆஃப் பீப்புள். அதுக்கப்புறம் ஃப்ளட் டைமில் அண்ட் இதில் நிறையா விஷயங்கள் வந்து தே ஹவ் இதில் இருக்கிற நான் கேள்விப்படுது என்னன்னா இதில் இருக்கிற எல்லாருமே தே ஹவ் பீன் ஒர்க்கிங் சம்வேர். எல்லாரும் வேறு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு பட் சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஃபேண்டாஸ்டிக்கான செலிபிரிட்டிஸ் தே ஆர் ஆக்சுவலி லீடிங் தெம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹியர். இதில் ஃபஸ்ட் டைம் இவங்களோட இணையிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் அசோசியேஷன்ஸ் வித் ஹோல் டீம். என்ன பண்ணலாம்?
ஏதாவது பாடலாமா? வேற என்ன கேட்க அதுக்குள்ள போறோம்? அவங்க அவங்க கேட்கறது காட்டிட்டாங்க. அவங்களோட ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினச்சேன் நான். சாரி டோன்ஸ் ஆஃப் மெட்ராஸ் வேற லெவல் இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ். முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி நான் பார்த்துருக்கேன் உங்களை. பட் இவ்வளோ கோஆர்டினேட்டடாக அண்ட் பிரதர் என்ன வாய்ஸ் உங்களோடது, இவ்வளோ மெலாடிக்காக. ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாமா? ஒரு ஆர்டிஸ்டிக் லைஃப்ல வேற எதுவுமே தேவையில்லை, கைத்தட்டு மட்டும்தான். பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப இன்னோசென்ட்டாக இருந்தது ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும். இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பேண்ட்ஸே வந்து இஷ்டத்துக்கு காஸ்டியூம் போட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிஷியன்ஸும் கோஆர்டினேட்டடாக ஒரே மாதிரி ஸ்டேஜில் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ மெனக்கிட்டு உங்க வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. மேலும் வேற வேற லெவலில் நீங்கள் எல்லாரும் வளரணும். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. குயிக்கான ஆக்சுவலாக இது வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா யூனிஃபார்மாக போட்டு போகலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி மொய் விருந்தில் இவங்க எல்லாரும் டீமாக வந்து பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. எங்களுக்குமே புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. வேற என்ன கேட்க போறோம்னா, கண்டிப்பா உங்களை பாட சொல்லாம அனுப்புனா எங்க மேல எல்லாரும் கோவப்படுவாங்க. நிச்சயமா எங்களுக்காக சில பாட்டுகள். நிச்சயமா செமையா ஹோஸ்ட் பண்றீங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். துளசியாவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க நடிக்கக்கூடிய மூவிஸ்லயும் சரி, அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய செயல்லையும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற தாட்ல தான் நம்மளோட ஐஸ்வர்யா மேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மேடைக்கு ஏற்றி அழகு பார்க்கறதுல நம்ம எல்லார் கூடவும் பயணிச்சுட்டு இருக்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமிதமா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து இவங்க கூடவே நம்மளோட கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆலன் அண்ணா ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். எங்க இருக்கீங்க ஆலனா? சூப்பர். நீங்க காலைல பேசினபடி பார்த்தா நம்ம எந்த மொமெண்ட்ல நீங்க நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கர் கூட இணைஞ்சிங்க அப்படின்றது தெரிஞ்சது. ஏதாவது உங்களுக்கு மொமெண்ட், எனக்கு இந்த சாப்பாட்டு மூலமா நான் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன், ஏங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? பரவாயில்ல மேம், இந்த மொமெண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம அண்ணாக்கு போயிடலாம். ஐ திங்க் சின்ன வயசில் தெர் ஆர் டேஸ் தட் ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் வந்து சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட டைம் கூட இருக்குது. ஸோ அது இப்போ சொல்ல வேண்டாம். ஏன்னா பட் ஐ திங்க் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இப்படி போட்டுக்கலாம், எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் எங்கே போனாலும் இந்த பழைய கதைலாம் வேண்டாம், விட்டுறலாம். பட் எனக்கு ஜென்யூனாகவே நான் எங்கே போனாலும், எந்த ஷூட்டிங் போனாலும் ரோட்டு கடை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு. 5 ஸ்டார் கடை, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேருந்து ரோட்டு கடை வரைக்கும் முக்கியமாக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து எல்லாருக்குமே. இப்போது நான் ஒரு படம் பண்ணேன், காக்கா முட்டை அப்படின்ற ஒரு படம். கண்டிப்பாக நான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த படத்தில் வந்து 2 குழந்தைங்க பீஸா சாப்பிட்றதுக்கான ஒரு முழு படம் வந்து 2 பேர் வந்து பீஸா சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து ஒரு படமாக எடுத்திருக்காரு மணிகண்டன். அந்த படத்தில் வந்து கடைசியில் நிஜமாலே அந்த பசங்க பீஸா சாப்பிட்டதே கிடையாது. அந்த ஹோல் ஆஃப் ஷூட்டில் நாங்கள் ஒரு 6 மாதம் ஷூட் பண்ணியிருப்போம். அந்த ஹோல் ஆஃப் ஷூட்டில் அவங்க பீஸா சாப்பிடவே இல்லை. கடைசி நாள் பீஸா கொடுத்தோம். பீஸா சாப்பிடும்போது அவங்க சொன்னது நிஜமாலே அந்த ஆயா சுட்ட தோசை தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் சாப்பாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்ப்போம். இது இப்போ நாங்கள் வந்து ரீசெண்டாக பிளாங்கெட் ட்ரைவ் பண்ணும்போது இது என்ன, அது ஒரு பிளாங்கெட் கூட இல்லாமல் ஏகப்பட்ட பேர் ரோட்டில் வந்து தூங்கும்போது தான் வந்து அதை உணர முடியுது. ஒரு 100 ரூபா, ஒரு 50 ரூபா இருக்கும். மினிமமாக ஒரு பிளாங்கெட் வாங்கணுன்னா ஒரு 50 ரூபா இருக்கும், இல்லைனா ஒரு 100 ரூபா இருக்கும். அது கூட அவங்களால வாங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நிறையவே சந்தோஷத்தை கொடுத்தது. ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பாடு ஒரு பேசிக் நெசசிட்டி, சாப்பாடு மட்டும் இல்லை, ஒரு பேசிக் நெசசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலயமா அதான் நான் ஆலன் கிட்ட சொன்னேன். ஆலன், நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் அவர் விங்ஸ் அண்ட் இங்கே சென்னையில் மட்டும் இல்லாமல், தமிழ்நாடுல மட்டும் இல்லாமல், ஸ்லோவாக அவுட் சைட் ஆஃப் தி சென்னை, ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்றது நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில். ஐ ஹோப் அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணி அதையும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு நோக்கம்தான். டுடே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு லான்ச் நாங்கள் பண்ண போகிறோம். அது வந்து ஆலனோட ஐடியா அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் ஐடியா.
இந்த ஐடியா வந்து நான் ஒரு ப்ரீஃபாக நான் சொல்கிறேன், ஆலன் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்வாருன்னு நினைக்கிறேன். எல்லாராலையும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது எவ்ரி டைம் நாங்கள் வீடியோஸ் போடுவோம், ஒரு 35 ருபீஸ் நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மனிதருக்கான ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் போய் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ட்டு. பட் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்துட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஒரு நம்ம நிறைய சேனல், நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன், இல்லைனா வந்து ஒரு ரீசார்ஜ் பேஸில் வந்து ஃபோனில் ஒரு நிறைய விஷயங்கள் சப்ஸ்கிரிப்ஷனாக பண்ணுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் இஸ் கோயிங் டு லான்ச் அ சப்ஸ்கிரிப்ஷன் விச் இஸ் லைக் மந்த்லி வந்து நீங்கள் வந்து ஒரு நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐ திங்க் இட்ஸ் லைக் ஃபார் ஒன் இயருக்கு வந்து மந்த்லி 35 ருபீஸ் இஃப் ஐம் ரைட். ஓகே, மந்த்லி 35 ரூபாய் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஐடியா. ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் மை டியர் பிரதர் ஆலன் ஃபார் பிரிங்கிங் திஸ் ஐடியா. மேபி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவார், அதுக்கான ஒரு நல்ல ஒரு டைட்டிலும் வச்சுருக்காரு. ப்ளீஸ் ஆலன், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு பண்ணுற ஒரு விஷயம்தான் இந்த ஹோப்ன்றது. ரொம்ப நாள் ஆசை எனக்கு இது பண்ணணும்னு, விச் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். ஆனால் எப்படி பண்ண முடியும்னா, ஒரு நிறுவனம் 5 வருஷத்துக்கு மேலே இருக்கணும், அவங்களோட அக்கௌண்டிங் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் லெஜெட்டாக இருக்கணும், அதோட லெஜர்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர்பிஐ வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி இட் டுக் அஸ் மோர் தென் 1 இயர் ப்ளஸ்ஸா, ஒரு வருஷம் மேலே நாங்கள் வெயிட் பண்ண கிடைச்ச பலன் தான் இது. இட் இஸ் ப்ராஜெக்ட் ஹோப், வித் ஹோப் ஆஃப் எவ்ரிபடி தான் இது. ஸோ இதை பற்றி சின்னதாக சொல்லணுன்னா எப்படின்னா, நாங்கள் கேட்குறதெல்லாம் 35 ரூபா தான். ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 35 ரூபா கொடுத்தா போதுன்னு. எப்படி அது முடியும் அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட், முடிஞ்சவங்களோட முடியாதவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. ஸோ இவ்வளோ பேர் முடிஞ்சவங்க இருக்கும்போது முடியாதவர்கள் ரொம்ப கம்மி தான். என்னோட உள்ளங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்வேன், இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, எனக்கு இவங்களெல்லாம் மாதம் நான் பார்த்தே ஆகணும், நான் பார்க்கலன்னா பாதி பேர் கோவப்படுவாங்க. ஸோ உரிமையாக கால் பண்ணி திட்டுறவங்க இருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் யாருன்னா, நான் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா, திருச்சியிலேருந்து எங்கள் அண்ணனுங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாருமே பிளைண்ட், பார்வை இல்லாதவங்க. அதே மாதிரி செங்கல்பட்டுலேருந்து லெப்ரசி அஃபெக்ட் ஆன எங்கள் உள்ளங்கள். அடுத்தது ஹோம்லெஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் டெய்லி ஹோம்லெஸ் போடுறோம்ல, ஆனால் எப்படி ஹோம்லெஸ்க்கு போடுறோம் என்ன பண்ணுறோன்றது தெரியாதனால அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே எனக்கு தேவைப்படுற காசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 35 ரூபா கொடுத்தாலே அது ஒரு பெரிய மரமாக ஆகி இந்த மாதம் உள்ள காரியங்கள்லாம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பண்ண வேண்டிய தொகைன்ற பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் பேஜ், அதாவது www.helponhunger.org, அப்படி இல்லைன்னா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல கியூஆர் எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்களால் முடிஞ்சது, நீங்களாம் வந்தவங்க 35 rupees if you're going to give per month, it's going to bring a lot of hope to a lot of people. ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை எவ்வளோ பேருக்கு கிடைக்கும். அதுக்கு சாட்சியாக இருக்கிறவங்க தான் இவங்களாம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். when we launch this. வந்து ஹோப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சின்ன நம்பிக்கை வந்து எல்லாரையும் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ராஜெக்ட் ஹோப் அப்படின்றது இன்னைக்கு லான்ச் பண்ணுறது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்சானா டோனர், ப்ளீஸ் நீங்களும் வரணும். பிகாஸ் யூ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் டுடே. ப்ளீஸ் கிவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹர். ஷமீர் ப்ளீஸ் நீங்களும் ஸ்டேஜுக்கு வரணும். ஆன் த வே. ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்கும், எப்படி நம்புறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும். பட் இந்த ஆப் வந்து இது சாதாரணமாக நடக்காது. நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் நிறைய செக்கிங் நடந்து ஃபைனலி ஒரு அப்ரூவல் கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட் ஆல்மோஸ்ட் took 1 year. ஸோ இட் கிவ்ஸ் அ immense pleasure to launch this. Where are we inviting anyone? That's it? Okay. இது அதுக்கடுத்து grocery distribution. அப்படியே இருங்க. இந்த ஹோப்போட எக்ஸாம்பிள் என்னன்றதை நாங்கள் இப்பவுமே காமிச்சிட போகிறோம். ஏன்னா மாதம் இவங்களுக்குலாம் நாங்கள் மளிகை பொருள் கொடுப்போம். ஸோ இந்த மளிகை பொருள் போகணுன்னா there is a hope needed, right? So they hope for us, we hope for you all. So that is all about a hope project. எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். குறைஞ்சபட்சம் 35 ரூபாய் கொடுத்தோம்னா போதும், இது நம்மளால கண்டிப்பா சாத்தியமாகும். எல்லாம் கொஞ்சம் கை தட்டுவோமா? பெரிய கைத்தட்டல் கொடுங்க.
ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கணும் எல்லாருமே. எல்லா மக்களையும் மேடைக்கு ஏத்து அழகு பார்க்க போறோம். திருச்சியில இருந்து வந்திருக்காங்க, செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்காங்க. சுத்தி நம்ம தமிழ்நாடு முழுக்க பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பட் இன்னைக்கு சென்னைக்கு நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம இன்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம மொத்த தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கணும், மேம் சொன்ன மாதிரி நடக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கரோட அடுத்த மோட்டோ. இந்த குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் மேம் கையால கொடுத்தா அவங்க நான் என்ற வார்த்தை எப்போதுமே அகந்து கூறியது சொல்லுவாங்க. நாம் என்ற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. நாம இப்ப நீங்களாம் நாம தான். நாம என்பது ரொம்ப அழகான வார்த்தை இல்லை. இப்போ நாம என்பது நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்புறோம் நம்ம எல்லாமே. நம்பிக்கை, ஹோப் அப்படி சொன்னாங்கல்ல, அந்த ஹோப்பை லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாளைக்கு உயிரோடு இருக்கும் நம்பிக்கை, நாளைக்கு சோறு கொடுக்க நம்பிக்கை, எங்கள் வீட்டில் போனால் துணி இருக்கும் நம்பிக்கை, எல்லாமே நம்பிக்கை தான். உயிர் நாளைக்கு இருக்கும் என்பது நம்பிக்கை தான். நாளை என்பதே நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கையை ஒரு வாழ்க்கையாக வச்சு அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது வந்து சாமியலுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நல்ல விஷயம் உண்மையிலே. ஒரு நாளைக்கு ₹1, சண்டே மட்டும் ₹2 போடுங்க போதும். ஒரு நாளைக்கு நம்மளால் ₹1 கொடுக்க முடியாதா? தாராளமாக கொடுக்கலாமே. 30 நாளைக்கு ₹30, 4 சண்டேக்கு ₹2 போடுங்க. அது ஒரு ₹8 வரப்போகுது. ₹38 வச்சுக்கிங்க. ₹2 போட்டுமா வச்சுக்கிங்க. அதிகபட்சம் ₹40 கொடுத்தாலும் நம்ம ஒரு படத்துக்கு செலவு பண்ணுற பணம் ₹500. ஒரு படம் போய் பார்க்குறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ₹500. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்னா ₹100 செலவு பண்ணுவோம். நமக்காக பார்த்துக்கிற விஷயம் இருக்குல்ல. இந்த உலகமே இயங்குது எப்படின்னா பசி தான். எது வேணா இல்லாமல் இருந்தாலும் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. பிறக்கிற குழந்தை சாப்பிட மனுஷனுக்கு முக்கியமான விஷயம் என்ன? வயிறு. போதும் என்று சொல்ல ஒரு வார்த்தை எதில் இருக்கணும்? சாப்பாட்டில் மட்டும் தான் இருக்கும். மற்றது எது கேட்டால் 2 கார் வாங்கிட்டேன், இன்னொரு கார் வேணும், உங்களுக்கு ஓகே என்பேன். ஒரு வச்சு இன்னொரு வீடியோ கேட்டால் ஓகே என்பேன். ஆனால் சாப்பாடு மட்டும்தான் நெஞ்சு வரைக்கும் வந்துச்சுன்னா போதும்பா சாமி, என்னால் முடியல இன்னும். ஏன்னா இது போதும்னு சொல்ல மூளை ரொம்ப வேலை பார்க்கும். அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவாங்க. அப்போ இந்த உலகத்தில் யாருமே பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்கு பெரிய எடுத்துக்காட்ட ஆலன் வேலை பார்த்துட்டே இருக்கான். அது பெரிய வாழ்த்துக்கள். அதான் சொன்னேன், எப்போ நம்ம சொல்லுவோம், ஒரு வாட்டி ஜோரா கை தட்டுவோம். ஏன் ஃபர்ஸ்ட்லி பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து உங்கள் டைம் ஒதுக்கி வச்சதுக்கு. இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் வந்து கடந்த 6 வருஷமாக நிறைய பேருக்கு வந்து ஃபுட் டொனேஷன்ஸ் அப்புறம் இந்த மொய் விருந்தும் நடத்திட்டுருக்கோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இது நிறைய பேர் மக்கள்கிட்ட போய் சேரணுன்னா ப்ரெஸ் மீடியா எல்லாமே இதை நடக்கவே நடக்காது. இன்றைக்கி வந்து வேர்ல்ட் ஃபுட் டே சார்பாக கடந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. மோர் தென் 50 வெஹிக்கிள்ஸ் மட்டும் போயிருக்கு. 5000 பேருக்கு பிரியாணி போய் சேரப்போகுது அப்படின்னும் போது வயிறார எனக்கே அப்படியே பிரியாணி சாப்பிடாமே வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே. ஸோ ஆலன் வந்து இது கடந்த 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. ஐ ஹவ் ஜாயின் த ஆர்கனைசேஷன் ஃபார் 3 years அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்டு போகணும். தேங்காய் சட்னி வச்சு பிரியாணி யார் சாப்பிடுவாங்க ப்ரோ? ரைத்தா, ஆனியன் சட்னி. பார்த்தீங்களா, பிரியாணியோட காம்பினேஷன் கரெக்டாக தெரியல. கண்டிப்பாக அதெல்லாமே இருக்கு. வாட்டர் பாட்டில் இருக்கு, அப்புறம் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் இருக்கு. ஏன்னா கத்திரிக்காய் நிறைய பேருக்கு என்னன்னா, இவங்கெல்லாம் ரோடோர இருக்க மக்கள், அவங்களுக்குலாம் கத்திரிக்காய் ஒத்துக்காது, ஸ்கின் அலர்ஜிஸ் உண்டு. அதனால அதை அவாய்ட் பண்ணுறது. அது சொல்ல வேண்டாம், சொல்லக்கூடாது கூட. அது ரொம்ப தவறான ஒரு செயல். பட் நிஜமாலேயே நிறைய பேர்கிட்ட போய் உதவின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு காஸ்ட் ரொம்ப கம்மியான ஒரு மனிதர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் சந்தோஷமாகவும் இருந்தது.
பட் கண்டிப்பா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம். நீங்க வந்து நிறைய பேருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அது நிறைய விஷயம் தெரியாத அளவுக்கு பாத்துக்கிறீங்க. பட் ஆனா இங்க தெரிஞ்சு வெளியில சொன்னாவே அதை விமர்சனம் பண்றாங்களே, அதை எப்படி பாருங்க? சமீபத்துல பாலா பண்ணது கூட ஒரு விமர்சனம் வந்தது, அந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்கான், தீவிரவாதி லிஸ்ட் அப்படின்றாங்க. ஐயோ அப்படிலாம சொன்னாங்க. அடா பாவிங்களா, ஒரு நல்லது பண்றது. சரி, விமர்சனம் அப்படின்றது ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி. இப்போ இதுக்கு உங்களை எதுக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 5000 பேருக்கு போய் ஃபுட் டொனேஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி எதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, இது நிஜமாவே நாங்க ஜென்யூனா பண்றோமா அப்படின்றது ஒரு டவுட் கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஜென்யூனா பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பிஆர் ஒரு வெளியே தெரியணும், சோஷியல் மீடியாவில் போடுறது இருக்கட்டும். பட் இது ஜென்யூனாவே பண்ணா தயவு செஞ்சு அதை என்கரேஜ் பண்ணலாமே, தப்பே இல்லை. ஒரு விஷயம் வெளியே சொல்றோம். இப்போ நான் நிறைய, நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து வெளியே சொல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வெளியே தெரிஞ்சாதான், ஏன்னா இதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. ஒரு 5000 பேருக்கு பிரியாணி சமைச்சு கொடுக்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது வெளியே தெரிஞ்சாதான் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கும். சொல்லுங்க சார், சொல்லுங்க என்ன சொன்னீங்க? கூடிய சீக்கிரம். ஆர்டிஸ்ட் நான் மென்ஷன் பண்ணல, அதுதான் நான் சொன்னேன். இப்போ அவங்க ஹெல்ப் பண்ணாததுக்கு காரணங்கள் கூட இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இது ஜென்யூனாவே இருக்குமா, உண்மையாவே இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ நடத்தி இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்றது உண்மையா இருக்குமான்னு தெரியாம கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாம எனக்கு இருக்கலாம். அதுக்கு தான் இந்த பிரஸ் மீடியா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை நாங்க கூப்பிட்டுருக்கோம். நிஜமாலே இத்தனை பேர் வாலண்டியர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இத்தனை பிரியாணி போய் மக்களுக்கு போய் சேருது அப்படின்ட்டு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். சில பேர்கிட்ட ஹெல்ப்னு கேட்கும்போது நிறைய பேர் எனக்கு பண்ணல. ஸோ அது ஒரு சின்ன வருத்தமா இருந்தது, அவ்வளவுதான். ஆமா, அவர் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு படமே இல்லைன்னு கூட சொல்லியிருக்காரு. பைல்வான் ரங்கநாதன் அவர் தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியாதுல்ல, இந்த வருஷம் என்னோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகி 350 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்னு அவருக்கு தெரியாது. நான் என்னென்ன படங்கள் பண்ணுறேன்னு லிஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் வருது, ஒரு வருஷம் 2 வருஷம் நான் நல்ல படம் கொடுக்கணும்னு தான் நான் உங்களுக்கு ஆசைப்பட்டேன். ஏனோ தானோன்னு ஒரு படம் பண்ணக்கூடாதுன்னு என்னோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு படங்கள்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த படம் எனக்கு வரும்போது ஒரு நல்ல படமாக தான் வரணுன்றதுக்காக தான் இந்த வெயிட் டைம், இந்த ஒரு கேப் வந்திருக்கு. பட் சினிமா கண்டிப்பா நான் விட மாட்டேன், சினிமாவும் என்னை விடாத நான் நம்புறேன். இது அதுதான் நடக்கலன்னு சொல்றேனே, இல்ல அதுதாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்துல ஈகோ பார்க்க கூடாது. நல்ல விஷயம் பண்ணும்போது அதுதான் ஆதி சொன்னா, நான் சாதாரணமா ஹெல்ப் நிறைய பேர்கிட்ட கேட்க மாட்டேன், நிஜமாலே நான் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு உதவி கேட்கறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. எல்லா விஷயத்துலயுமே வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க, எது பண்ணாலுமே அளவா பண்ணா நல்லதா இருக்கும். உடம்பு ஓவரா பண்ணாதான் போகும். ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடலாம், தப்பே இல்லை, அது எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடலாம். டெய்லி அதையே சாப்பிட்டாதான் அது வந்து நம்ம உடலுக்கு கெடுதலா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே கண்டிப்பா பிரியாணி நான் சொல்றேன், எல்லா ஹீரோயின்ஸ் நடிகர்கள் இப்போ இருக்கிற ஜென்ரல் மனிதர்களே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க. ஃபிட்னஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இது நான் கம்ப்ளைண்ட்டாகவே நான் அதை ஒரு இதுவாகவே சொல்ல முடியாது. பிகாஸ் ஹெல்த் இஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். எவ்ரிபடி இஸ் பிகம் வெரி கான்ஷியஸ். எவ்ரிபடி இஸ் ரொம்ப ரொம்ப பார்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, நிறைய பேர் ரன்னிங் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் நான் ஜிம்முக்கு போவேன், இப்போ இப்படி ஃபிட்டாக இருக்கேனா இல்லையா? தேங்க்யூ.